பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.2ல தேர்ட் சம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலை தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பாருங்கள், ஃபோக்கஸ் வந்துட்டு நமக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா ஹைப்பர்போலாக்கு. 1 + 2, 0, இன்னொரு ஃபோக்கஸ் வந்துட்டு -2, 0, அதுதான் சேர்த்து +or-2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எசன்ட்ரிசிட்டி வந்துட்டு 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா தான் கண்டுபிடிக்கணும். நம்ம சும்மா இதை வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். அதாவது ஹைப்பர்போலா இட் லைஸ் ஆன் அதாவது மேஜர் ஆக்சிஸ் வந்துட்டு எக்ஸா ஒய்யான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ என்ன வேல்யூ இருக்குது, 2, 0, அதாவது எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஒய்யோட வேல்யூ 0. ஸோ ஃபோக்கஸ் இங்கே தான். எஸ். அதுக்கப்புறமா -2, 0, ஸோ எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்னா இந்த சைடு வரும். ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இந்த இடத்த எஸ் டேஷ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோக்கஸ் இந்த இடத்துல வருதுன்னா என்ன மீனிங்னா நமக்கு ஹைப்பர்போலா வந்துட்டு இட் லை ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா. என்ன வரும், x² / a² -y² / b² = 1. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இதில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு சொல்லுவோம். அதாவது இந்த சென்டர்லேருந்து ஜஸ்ட் அந்த சென்டரில் இருந்து ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு எடுப்போம். டேரெக்டாக நம்ம இந்த ஃபோக்கஸோட வேல்யூ எடுத்தாலும் கரெக்ட் தான். ஸோ ஏயோட வேல்யூ 2. அதாவது சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து தானே பார்த்தோம் இது 2 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2, 0க்கு இது தானே மார்க் பண்ணோம். அப்படின்னா இந்த 0லேருந்து இது வரைக்கும் உள்ள யூனிட் வந்துட்டு 2ன்னு அர்த்தம். ஸோ டயக்ராம் பார்த்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னா டேரெக்டாக இங்கே எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ ஃபோக்கஸ் இங்கே என்ன வேல்யூன்னு பார்த்து, அதாவது எக்ஸில் இது என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு அதை ஏஇ ஈக்குவல்ட்டுன்னு எழுதினா போதும். ஸோ இதில் நமக்கு ஈயோட வேல்யூ தெரியும். அப்போ ஏ இன்ட்டு ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 3/2ன்னு = 2 இல்லையா. ஸோ ஏ = 2. இந்த வேல்யூ அந்த பக்கம் போகும்போது அப்படியே தலைகீழ ஆகிடும். ஸோ என்ன வரும், 2/3ன்னு வரும். அதாவது 2 இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும், அதனால் மேலே எழுதியிருக்கோம். 3 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது டிவைடில் வரும் இல்லையா. அப்போ 3/2 நான் ஈக்குவல் இந்த சைடு கொடுத்தா 2/3ன்னு அப்படியே தலைகீழ ஆகிடும். ஸோ ஏயோட வேல்யூ என்ன, இதில் 2 × 2 = 4 /3ன்னு அர்த்தம். ஏயோட வேல்யூ 4/3. அப்போ a² வேல்யூ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தால் போதும். ஸோ 4/3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ a² = 4க்கு ஸ்கொயர் எடுத்தால் 16 /3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 9. ஸோ a² வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி b² வேல்யூ செக் பண்ணணும் இல்லையா. ஸோ b²க்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, a² × e² - 1ன்னு. ஸோ இதுலேருந்து b² = a² வேல்யூ டேரெக்டாகவே தெரியும், 16 / 9 இன்டூ e². ஈயோட வேல்யூ என்ன, 3/2 இல்லையா. ஸோ 3/2² - 1ன்னு இருக்கும். இப்போ b² = 16 / 9 இன்டூ 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 9 /2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 4 - 1. ஸோ இதுலேருந்து பாருங்கள் வெளியே இருக்க 16/9 அப்படியே தான் இருக்குது. இங்கே நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 9 - 1 4 is 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டர் இந்த மாதிரி காமனாக போட்டுக்கலாம். அப்போ b² வேல்யூ 16/9 இன்ட்டு 9 - 4னா நமக்கு 5 வரும் இல்லையா. ஸோ 5 / 4. இப்போ கேன்சல் ஆகுமா பாருங்கள், 1 4 is 4, 4 4s are 16. அப்போ b² வேல்யூ மேலே 4 5s are 20, கீழே 1 9 is 9. ஸோ b² வேல்யூ 20 / 9ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான், a² கிடச்சிருச்சு, b² கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. x² / a² வேல்யூ என்ன, 16 / 9 மைனஸ் y² / b² வேல்யூ என்ன, 20 / 9 இல்லையா, = 1. ஸோ இந்த 9 வந்துட்டு இப்படி மேலே கொடுத்துடலாம். அப்போ 9x² / 16 மைனஸ் இங்கேயும் இந்த 9 மேலே போயிடும். ஸோ 9y² / 20 = 1. அவ்வளோதான் இந்த பார்ட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா தான் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்த ஹிண்டை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, இதான் இப்போ செகண்ட் பார்ட்டோட கொஷின். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, சென்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இட்ஸ் 2, 1ன்னு. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க 8, 1. திஸ் இஸ் ஃபோக்கஸ் இல்லையா. அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்துட்டு x = 4ன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போது நம்ம ஏஇன்றதை எப்படி எடுப்போம், இந்த சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எடுப்போம். ஸோ 8 - 2 நமக்கு 6 இல்லையா, அப்போது ஏஇ வந்துட்டு 6ன்னு அர்த்தம். நார்மலாகவே இப்போது சென்டர்லேருந்து ஒரு ஃபோக்கஸ் ஒரு 8ல் இருக்குன்னா ஓகே 0லேருந்து 8 அப்போ 8 - 0 நமக்கு 8 தான் வரும். ஆனால் இங்கே சென்டர் வந்துட்டு ஒரு 2,1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2,1 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8 மைனஸ் இந்த 2 செக் பண்ணும். இந்த வேல்யூவை இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி தான் அதை ஏஇன்னு எடுக்கணும். அப்போ ஏஇயோட வேல்யூ இங்கே 6ன்னு வருது இல்லையா. அதே மாதிரி டைரக்ட்ரிக்ஸ் வந்துட்டு x = 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதில் இருந்து a டிவைடட் பை ஈயோட வேல்யூ எப்படி எடுப்போம், கொடுத்துருக்க இந்த டைரக்ட்ரிக்ஸோட வேல்யூ மைனஸ் இங்கே இருக்கிற சென்டரோட எக்ஸ் வேல்யூ. ஸோ சென்டரோட வேல்யூ 2 இல்லையா, அப்போது இதுலேருந்து a டிவைடட் பை ஈயோட வேல்யூ 4 - 2 நமக்கு 2ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். கொடுத்துருக்க ஹிண்டை வச்சு நம்ம வேல்யூஸ் எழுதியிருக்கோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஇன்றது இந்த ஃபோக்கஸ் மைனஸ் சென்டர், அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ் வந்துட்டு x = 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் a டிவைடட் பை ஈயோட வேல்யூ நம்ம எப்படி எடுப்போம்னா இந்த 4 மைனஸ் இந்த சென்டரோட வேல்யூ. அவ்வளோதான். இப்போ நமக்கு 2 வேல்யூ இருக்குது இல்லையா. இப்போ நான் இதுலேருந்து a = e அந்த சைட் போயிடுச்சுன்னா 2 × e ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பாருங்கள், ஏக்கு பதிலாக 2e, அப்போ 2e × ஆல்ரெடி இங்கே e இருக்குது = 6. ஸோ என்ன வரும், 2e × e நமக்கு e² வரும் = 6. ஸோ இந்த 2வை இங்கே டிவைடில் விடலாம். அப்போ e² = 6 டிவைடட் பை 2 ஆகும். 1 2 3 2 6. அப்போ e² வேல்யூ என்ன, நமக்கு 3ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போது e² வேல்யூ தெரியும். அப்போ ஏயோட வேல்யூ அழகாக கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு இது ரெண்டில் எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் e² இருக்குது, எனக்கு e தான் வேணும். அப்போ e வேணும்னா e² = 3 இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தால் போதும். இங்கே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி e = இந்த பக்கம் √3 இல்லையா. ஸோ ஈயோட வேல்யூ √3ன்னு வந்திருக்கு. நான் இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்கள். a = 2 × ஈயோட வேல்யூ √3 இல்லையா. இப்போது நமக்கு நார்மலாக ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா வேணும்னா a² வேணும் b² வேணும். ஸோ இதில் என்ன பண்ணலாம், a² தானே வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துகிட்டா போதும்ல. ஸோ a² இந்த பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ a² = 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 4, √3க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகும்னா, √3க்கு இப்படி ஸ்கொயர் எடுக்கணும்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ a² வேல்யூ 4 3s are 12. ஸோ a² கிடச்சிருச்சு. இதேமாதிரி b² கண்டுபிடிக்கலாம். ஸோ b²க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. b² = a² × e² - 1 அப்படின்னு. ஸோ b² = a² வேல்யூ 12 × e² வேல்யூ நமக்கு 3 இல்லையா. ஸோ 3 - 1. ஸோ என்ன ஆகும், b² = 12 × 3 - 1 2 இல்லையா. ஸோ b² = 12 2s are 24. அவ்வளோதான் இந்த சம். ஸோ a² b² கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஏயும் a/e எழுதியிருக்கோம். அவ்வளோதான். அதுலேருந்து நார்மலாக இதிலே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ a² வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அகைன் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி b² வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா எழுதிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ இது டைரக்ட்ரிக்ஸ் வந்துட்டு x = தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இட் லைஸ் ஆன் x ஆக்சிஸ் தான். அப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி வரும், x² டிவைடட் பை a² மைனஸ் y² டிவைடட் பை b² = 1ன்னு வரும் இல்லையா. இது நார்மல் ஈக்குவேஷன். இதிலே வந்துட்டு வித் சென்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா x - h² டிவைடட் பை a² மைனஸ் y - k (² டிவைடட் பை b² = 1ன்னு எடுப்போம். இப்போ h, k இந்த சென்டர் வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 2,1ன்னு. அதாவது h, kயோட வேல்யூ 2,1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x மைனஸ் ஹெச்சோட வேல்யூ நமக்கு 2 (² டிவைடட் பை a² வேல்யூ 12 மைனஸ் y மைனஸ் k வேணும். கேயோட வேல்யூ இங்கே 1 (² டிவைடட் பை b² வேல்யூ 24 இல்லையா = 1. அவ்வளோதான். ஸோ வித் சென்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த h, k இன்க்ளூட் பண்ணி தான் இந்த மாதிரி எழுதணும். அவ்வளோதான் இந்த பார்ட். இப்போ இதேமாதிரி தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, இதான் இப்போ தேர்ட் பார்ட்டோட கொஷின். இது சிம்பிள் தான். லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இது வந்துட்டு 8 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 அந்த லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எப்படி எழுதுவோம், 2aன்னு எழுதுவோம். ஸோ 2a = 8. இதுலேருந்து ஏயோட வேல்யூ 8, இந்த 2 அப்படியே டிவைடில் வந்துடும். ஸோ 1 2 4 2s are 8. அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து a² வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. அப்போ a² வேல்யூ 4², அதாவது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ a² வேல்யூ 4² 4 4s are 16 இல்லையா. அவ்வளோதான். இது a² வேல்யூ கிடச்சிருச்சு. இதேமாதிரி அடுத்து b² வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதலாம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, x² டிவைடட் பை
a square minus y square divided by b square equal to 1. It passes through நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எப்படின்னா it passes through 5, -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட இடத்துல 5ம் ஒய்யோட இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போது 5 ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இருக்குது ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16 கண்டுபிடிச்சிருக்கும். மைனஸ் ஒய்யோட இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ -2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் வேல்யூ தெரியாது, அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்டே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள் 5 ஸ்கொயர்னா 25 டிவைடட் பை 16 மைனஸ் இங்கே மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ் ஆகிடும் 2 2s are 4 இல்லையா டிவைட் பை பி ஸ்கொயர் -1. இங்கே வந்துட்டு இனி இந்த வேல்யூவை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது 25 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 1 -4 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 4 பை பி ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இனி 25 டிவைட் பை 16 இங்கே எல்சிஎம் வரும். பி ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் பை பி ஸ்கொயர்னு வரும். இனி இதை அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 25 இன்ட்டு 20 பி ஸ்கொயர் 25 பி ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு 16 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 16 இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு இருக்கும். இந்த பக்கத்தில் 25 பி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. ஸோ 16 இன்ட்டு பி ஸ்கொயர் 16 பி ஸ்கொயர் 16 இன்ட்டு 4 நமக்கு 64 இல்லையா. இப்போது இந்த பி ஸ்கொயர் டேர்மை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 25 பி ஸ்கொயர் ப்ளஸ் 16 இந்த பக்கம் வரும்போது -16 இல்லையா. ஸோ -16 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இப்போ 25ல் 16 போயிடுச்சுன்னா நமக்கு 9 இல்லையா. அப்போ 9 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64ன்னு இருக்கும். ஸோ இதுலேருந்து பி ஸ்கொயரோட வேல்யூ 64 டிவைடட் பை 9. அவ்வளோதான் இந்த சம்மே. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயரோட வேல்யூ 64 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 அப்படியே தான் எழுதுகிறேன். மைனஸ் இந்த 9 மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ 9 ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 64ன்னு வரும் ஈக்குவல் டு 1. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துருக்க ஹிண்ட் வச்சு நம்ம இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.